கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகம் அண்ணா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகம் அண்ணா இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மனிதன் தருவேன் என்று சொல்லுவான், ஆனால் தரமாட்டான். ஆனால் தேவன் தருவேன் என்று சொன்னால் அவர் கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பான். சகரியா 9:12, நம்பிக்கை உடைய சிறகுகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு விசுவாசிங்க, இன்றைக்கு இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறான். இரட்டிப்பான நன்மைனா என்ன நினைக்கிங்கன்னா, 4னா 8, 8னா 16 அப்படின்னு நினைக்கிங்களா? எல்லா பிரியமானவர்களே, ஆபிரகாமை கர்த்தர் நட்சத்திரத்தை போல ஆவிக்குரிய, கடற்கரை மணலை போல பூமிக்குரிய இந்த இரட்டிப்பான நன்மைகளினால் நிரப்பினது போல உங்களையும் ஆதியாகமம் 22:17 இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு கொடுப்பா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்ம 1 கேட்டால் அவர் 3 கொடுக்கிற தேவன். 1 ராஜாக்கள் 3:13 வாசித்து பாருங்க. சாலமோன் 1 கேட்டான், ஞானம். ஆனால் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சியையும் கர்த்தராகிய தேவன் கொடுத்தாரே. இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறாரு, இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான சுதந்திரம், இரட்டிப்பான மேன்மை. எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 61:7, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல 2 மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறான். முழு வேதாகமத்திலும் இரட்டிப்பான நன்மையை பெற்ற அநேக மக்கள் இருக்கிறாங்க. தெய்வ மனிதனாகிய யோபு, அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான், ஜீரோக்கு வந்துட்டான். நீங்களும் அதே மாதிரி சொல்கிறீங்களோ, நான் ஜீரோக்கு வந்துட்டேன். ஒரு முறை ஒரு சகோதரனை பார்த்து சொன்னா, பிரதர் எல்லாம் போச்சு, இழக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் ஜீரோக்கு வந்துட்டேன் பிரதர், பழைய நிலைமைக்கு நான் வந்துட்டேன், எல்லாத்தையும் விற்று எல்லாத்தையும் இழந்து ஜீரோக்கு வந்துட்டேன். ஆண்டவர் சொன்னா, இரட்டிப்பான நன்மையை நீ காண்பார். எதையெல்லாம் இழந்தாங்களோ 2 மடங்கு கர்த்தர் கொடுத்தார். 2 வீடு, 2 காரு, என்ன நிறைய காரியங்களை கர்த்தர் செய்தான். ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? யோபு 42:10 நீங்கள் வாசித்து பாருங்க. யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் யோபுனுடைய பின்னிலைமையை தேவனாய் கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவார், இன்றைக்கே தருவார். என்னென்ன நன்மையை நீங்கள் இழந்தீங்களோ ஆண்டவர் 2 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி 1 சாமுவேல் 15:29 சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இரட்டிப்பான நன்மை எனக்கு தாங்க ஆண்டவர், நிச்சயம் ஆண்டவர் தருவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இரட்டிப்பான நன்மையை நீ கொடுத்து இவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுப்பார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.